ஹாப்பி டே. குட் நியூஸ் ஃபார் டிராவலர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் சொல்லணும். இண்டிகோவுடைய ஒர்ஸ்ட் ஃபைனலா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ டிசம்பர்ல பார்த்தோம்னா இண்டிகோல மேஜர் கிரிசிஸ் நடந்தது. thousands ஆஃப் ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிருந்தது. 2000 crore லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நியூ பைலட் சேஃப்டி ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால. ஸோ கவர்மெண்ட் அவங்களுக்கு டெம்பரரியா பாஸ் கொடுத்திருந்தாங்க. February 10க்குள்ள எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும்னு சொல்லி. February 10 எஸ்டர்டே முடிஞ்சது. டுடே இண்டிகோ ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அவங்க மோர் பைலட்ஸை ஹையர் பண்ணிட்டாங்க. சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. கரெக்டா ஷெட்யூல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஹாப்பி டூ. ஏன்னா இண்டிகோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5056 வரைக்கும் மேக்சிமமா இன்னைக்கு போயிருக்கு. அடுத்ததா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்லலாம் இதை. இந்த தேர்ட் குவார்ட்டருக்கு அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4675 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52,000 crore கொடுத்துருக்காங்க. கம்பெனி இப்ப முன்னாடியை விட பெட்டரா மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எது இவங்க growthக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா எஸ்யூவி, அதுதான் இப்ப கிங்னு சொல்லலாம். மஹேந்திரா இதுல மட்டும் 24% எஸ்யூவி மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஆட்டோ செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெவன்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார்மிங் செக்டர் அதாவது டிராக்டர் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இது மட்டும் இல்லாம அவங்களோட மஹேந்திரா ஃபினான்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா லாஜிஸ்டிக்கும் இப்ப ப்ராஃபிட்டுக்கு மாறிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாப் கெய்னர்ல ஒன்னாதான் இருக்கு. 1.3% இப்ப கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்சிமமா பாத்தீங்கன்னா 3787 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 3732ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டாரன் பவர் Q3 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸா, அதாவது லாஸ்ட் குவார்டரையும் இந்த குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 12% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேரிசன் பண்ணும்போது. அதாவது இப்ப உள்ள குவார்டரையும் போன வருஷம் சேம் குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனா லாஸ்ட் குவார்டரையும் இந்த குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது 14% டவுன் ஆயிருக்கு ரெவன்யூ. ஸோ டாரன் பவர் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் 7 டேஸா பாத்தீங்கன்னா ரேலி ஆகிட்டே இருந்தது. ஸோ ஆல்ரெடி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹15 per ஷேர். ஸோ மார்க்கெட் இயர் ஆன் இயர் பேசிஸை பார்க்காம குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்து மார்க்கெட்டை இறக்கி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும் டாரன் பவர். இன்னைக்கு டாரன் பவர் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டாரன் பவர் மோர் தென் 5% வரைக்கும் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல்ல ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்டேட்? ஸோ இத்தனை நாளா இந்த ட்ரேட் டீல் மூலமா மார்க்கெட்டை ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிளாட்டா ட்ரேட் ஆனிச்சு. இன்னைக்கு நெகட்டிவ்க்கு வந்திருக்கு. நான் பார்க்கும்போது இப்ப ஆஃப்டர்நூன் என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா யூஎஸோட பல்சஸ் லைக் லென்டில்ஸ் சிக் பீஸ்க்கெல்லாம் அமெரிக்கன் பல்சஸ்க்கெல்லாம் டாக்ஸை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியான்றது ஒரு விவசாய கண்ட்ரி. ஸோ அது டாக்ஸை கட் பண்ணா அமெரிக்கன் பல்சஸோட டாக்ஸை கட் பண்ணா நம்ம ஒரு விவசாயத்தை தான் பாதிக்கும். ஸோ அதனால இந்தியா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்க ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு அமெரிக்காவும் சொல்லிடுச்சு. இப்ப அடுத்ததா இந்த 500 செகண்ட் பாயிண்ட் $500 பில்லியன் இருக்குல்ல. ஸோ அது நம்ம கொடுத்துருந்தோம்ல, அது கமிட்டட்ன்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிற மாரி அந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டடை எடுத்துட்டு இப்ப இன்டென்ஸ்ன்ற வேர்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டென்ட். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இது ஃபோர்ஸிங் மாரி வராது. தேவைன்றப்ப நாங்க வாங்கிப்போம் அப்படின்ற மாரி வார்த்தை வந்துருச்சு. அடுத்ததா மூணாவதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூகுள் பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ்க்கு எல்லாம் டிஜிட்டல் டாக்ஸ் போடுறோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது போன வருஷமே இந்தியா ரிமூவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் சொல்லி அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நெகோசியேஷன் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே வராங்க.
Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1% டவுன் ஆயிருக்கு. 589 crore இருந்து 583 crore கம்மி ஆயிருக்கு. ஸோ ஏன்னா நியூ லேபர் கோட்ஸ்க்காக ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 74 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நெட் ப்ராஃபிட் கம்மி ஆயிருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 12.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2604 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 32%லேருந்து 34.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டெவிஸ் லேப் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா 1.3% கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்சிமமா இன்னைக்கு 6316 வரைக்கும் போயிருக்கு. இப்ப நான் பாக்குறப்ப 6270ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டேவும் சரி இன்னைக்கும் சரி டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்ல ஒரு செல் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், யூஎஸ் பங்களாதேஷோட ட்ரேட் டீல். நமக்கு 50%லேருந்து 18% கம்மி பண்ணாங்க, அவங்களுக்கு 19% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் ஆனாலும் ஒரு மாற்றம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பங்களாதேஷ்க்கு சர்டைன் கிளாத்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 0 டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க அமெரிக்கன் காட்டனை யூஸ் பண்ணா 0 டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இப்பதான் மேக் பண்ணோம் 18%, பங்களாதேஷ்க்கு 0. இந்த இதுபடி பார்த்தா நமக்கு 18%, அவங்களுக்கு அவங்க அமெரிக்கன் காட்டன் யூஸ் பண்ணி அவங்க சர்டைன் கிளாத்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரிஸ் தான் வரும். ஏன்னா யூஎஸ் பையர்ஸ் எல்லாம் நம்ம கிட்டேருந்து பை பண்றத கம்மி பண்ணிட்டு ஆர்டர்ஸ் எல்லாமே பங்களாதேஷ்க்கு போயிடும், ரொம்ப சீப்பரா கிடைக்கும். ஏன்னா 0%ன்றதுனால. ஸோ அதனாலதான் இன்னைக்கு டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. பெர்ல் குளோபல் இன்னைக்கு 5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 2.5% டவுன் ஆயிருக்கு. மெயினா இந்த யூஎஸ் பங்களாதேஷ் ட்ரேட் டீல் இம்பாக்ட் தான். அசோக் லேலண்ட் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆஃப்டர்நூன் இப்பதான் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 762 crore-லேருந்து 796 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 21.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9479 crore-லேருந்து 11534 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 26.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1535 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 12.8%லேருந்து 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களும் நியூ லேபர் கோர்ஸ்க்கு ஒன் டைம் காஸ்டா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 308 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலண்ட் இன்னைக்கு 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப 2% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 211. இன்னைக்கு 215 வரைக்கும் போயிருக்கு. 15.42 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 3% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 202 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ரிசல்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 52 வீக்கும் ஹைய கிராஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. அவந்தி ஃபீட்ஸும் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அவந்தி ஃபீட்ஸ் இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல்னால இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது. இந்த வாரம் பூரா இன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்படி Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 135 crore-லேருந்து 149 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1384 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 9.7%, எபிடா மார்ஜின் 11.7லேருந்து 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவந்தி ஃபீட்ஸ் இப்ப நான் பாக்குறப்ப 5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்சிமமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1193.95 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 1187ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பயங்கர ஆசிலேஷன்ல தான் இருக்குன்னு சொல்லணும். காலையில பிளாட்டா நம்ம லைவ் போட்டிருந்தப்ப பிளாட்டா ஓப்பன்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரெட்டுக்கு மாறுச்சு. திரும்ப பிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப கிரீன் அண்ட் ரெட் மாறி மாறி ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஆசிலேஷன்ல இருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.